தொலைக்காட்சி நிலையம் இணைந்து வழங்கும் குறை ஒன்றும் இல்லை. பொதிகை தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய இலக்கிய தென்றலில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு கல்வி எந்த அடிப்படையில் இருந்திருக்கிறது என்பதை பார்க்க போகிறோம். இன்று ஒரு குழந்தை பள்ளிக்கு போகக்கூடிய வயது என்று 5 வயதை வரையறை செய்திருக்கிறோம். 5 வயது ஆனால் அந்த குழந்தையை நாம் பள்ளிக்கூடத்தில் சேர்க்கலாம். 5 வயதுக்கு முன்பாக 3 வயதில் பள்ளிக்கூடத்தில் சேர்க்கக்கூடிய மரபும் இருக்கிறது. அதை எல்கேஜி என்று சொல்லுகிறோம். 4வது வயதில் படிக்கக்கூடிய கல்வியை யூகேஜி என்று சொல்லுகிறோம். இந்த இரண்டையும் நாம் இந்த பள்ளி கல்வியில் சேர்ப்பது இல்லை. கிண்டர் கார்டன் என்று அதை ஒரு விளையாட்டு கல்வி முறையாக பள்ளி கல்வி தொடங்குவதற்கு முன்பாக கொடுக்கக்கூடிய ஒரு வார்மிங் அப் என்று சொல்லக்கூடிய கல்வி முறையாக நாம் வைத்திருக்கிறோம். எனவே இந்த காலத்தில் கல்வி தொடங்கக்கூடிய வயது 5 வயது. முதல் வகுப்பு தான் பள்ளிக்கூடம் தொடங்கக்கூடிய காலமாக இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். இந்த 5வது வயதில் கல்வியை தொடங்கக்கூடிய என்ற பழக்கம் எப்போது தோன்றியிருக்கும் என்று கேட்டால், நாம் ஆங்கிலேயர்களுடைய வருகைக்கு பிறகுதான் இந்த படிக்கட்டு வகையிலான கல்வி அமைப்பு முறை தோன்றியது என்று நாம் சொல்லுவோம். ஆக தொடக்கப்பள்ளி, நடுநிலைப்பள்ளி, உயர்நிலைப்பள்ளி, மேல்நிலைப்பள்ளி, கல்லூரி கல்வி, ஆராய்ச்சி கல்வி என்ற படிநிலை கல்வி வேண்டுமென்றால் ஆங்கிலேயர் வருகைக்கு பின்னால் தோன்றியிருக்கலாம். ஆனால் 5 வயதில் கல்வி தொடங்குவது என்பது 2000 ஆண்டுகளுக்கு முன்பு சிலப்பதிகார காலத்திலேயே இருந்திருக்கிறது என்பதை இளங்கோ அடிகள் தெரிவிக்கிறார். சிலப்பதிகாரத்தில் மாதவி என்ற நாட்டிய பெண் தன்னுடைய கல்வியை 5 வயதில் தொடங்கியதாக கூறுகிறார். 5 வயதில் தொடங்கிய அந்த நாட்டிய பயிற்சி ஆய கலைகள் 64 அறிவிப்பதாக அமைந்திருக்கிறது. அது ஆடல் கலை கல்வியாக இருந்தாலும் ஆடல் கலையோடு பாடல் கலை, ஓவியக்கலை, நீராடும் கலை, இன்னும் பல வகையான கலைகளை இலக்கிய பயிற்சியோடு 64 கலைகளாக இளங்கோ குறிப்பிட்டுள்ளார். அந்த கலை பயிற்சியை வழங்கக்கூடியவர்களை இளங்கோ எவ்வாறு குறிப்பிட்டுள்ளார்? எண் கலையோர் என்று குறிப்பிட்டுள்ளார். 8 பெருக்கல் 8 என்றால் 64 என்று பொருள். 64 வகையான கலைகளையும் கற்பிக்கக்கூடிய ஆசிரியர்கள் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்திருக்கிறார்கள். அவர்கள் தங்கள் கல்வியை 5 வயதில் தொடங்கி இருக்கிறார்கள். அப்படி என்றால் இந்த கல்வி எந்த வயதில் நிறைவு பெறுகிறது என்பதை பார்க்க வேண்டும். இப்போது ஒரு குழந்தை நடுநிலை பள்ளி வகுப்பை முடிக்கிறது என்றால் அது 12 வகுப்பில், அதாவது 12ஆம் வயதில் நிறைவடையும். அந்த 12ஆம் வயதில் இந்த ஆடல் கலைக்கு தேவையான அனைத்து கல்வியையும் 64 வகையான கலைகளையும் எண்ணெண் கலையோர் கற்பித்திருக்கிறார்கள். 7 ஆண்டுகள் ஒரு கலை பயிற்சி என்றால் அந்த 7 ஆண்டுகளில் துல்லியமாக அனைத்து கலையையும் கற்ற மாதவி தன்னுடைய 12ஆம் வயதில் சோழ நாட்டில் பூம்புகாரில் சோழ மன்னனுடைய அவைக்களத்தில் அரங்கேற்றம் செய்கிறாள். அந்த அரங்கேற்றத்தில் யார் யாரெல்லாம் வந்திருந்தார்கள் என்பதை பார்ப்போம். மாதவியினுடைய நாட்டிய அரங்கேற்றத்தில் சோழ மன்னன் அமர்ந்திருந்திருக்கிறான். ஒரு மன்னன் ஒரு நாட்டில் உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியவன் என்ற காரணத்தினால் அவனுடைய முன்னிலையில் நடைபெற்றது என்றாலும்
மன்னர்கள் அந்த காலத்தில் பல வகையான கலைகளை அறிந்தவர்களாக விளங்கி இருக்கிறார்கள். மன்னன் என்பவன் வாரிசு முறையிலோ அல்லது கல்வி அறிவு இல்லாதவனாகவோ இருந்ததாக தமிழக வரலாறு தெரிவிக்கவில்லை. அனைத்து கலைகளையும் கற்றவனாக, அறநெறிகளை அறிந்தவனாக மன்னன் இருந்திருக்க வேண்டும் என்று நம்முடைய அறநூல்கள் தெரிவிக்கின்றன. அந்த வகையில் இந்த நாட்டிய அரங்கேற்றமானது, மாதவி ஆடிய நாட்டிய அரங்கேற்றம் மன்னனுடைய அவையில் நடைபெற்றிருக்கிறது. மன்னனுடைய அவையில் நடைபெறக்கூடிய இந்த நாட்டிய அரங்கேற்றத்தை வேத்தியல் கூத்து என்று அந்த காலத்தில் குறிப்பிடுவார்கள். அதாவது வேந்தனுடைய அவையில் நடைபெறக்கூடிய கூத்து என்பதால் இதனை வேத்தியல் கூத்து என்று கூறியிருக்கிறார்கள். இன்னொரு வகையான கூத்து இருந்திருக்கிறது, அதை பொதுவியல் கூத்து என்று கூறுகிறார்கள். பொதுமக்கள் அனைவரும் காணும்படியாக பொது இடத்தில் நடைபெறக்கூடிய கூத்தினை பொதுவியல் கூத்து என்று கூறியிருக்கிறார்கள். அப்படி என்றால் வேத்தியல் கூத்தில் பொதுமக்கள் வரமாட்டார்களா என்றால் அவர்களும் வருவார்கள். என்றாலும் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடம் சற்று தள்ளி இருக்கும். பொதுவியல் கூத்தில் மன்னன் வரமாட்டானா என்றால் மன்னன் வருவான். ஆனால் அந்த மன்னனுக்கு என்று தனித்த இட அமைப்பு இருக்காது. பொதுமக்கள் அமர்ந்திருக்கும் இடத்தில் சற்று முன்னாக இருக்க வேண்டிய தேவை மன்னனுக்கும் இருக்கும். இந்த வேத்தியல் கூத்து நடைபெற்ற இந்த நாட்டிய அரங்கேற்றத்தில் கோவலனும் வருகிறான். கோவலன் எப்படிப்பட்டவன் என்றால் அவன் அலன். கோ என்றால் மன்னன் என்று பொருள். கோவலன் என்றால் அவன் மன்னன் இல்லை, ஆனால் மன்னனுக்கு இணையானவன் என்று பொருள். அந்த காலத்தில் வணிகம் செய்த பெருமக்கள் மன்னனுக்கு இணையாக பெருஞ்செல்வத்தை ஈட்டியிருக்கிறார்கள். அண்மை காலத்தில் கூட அண்ணாமலை பல்கலைக்கழகத்தை நிறுவிய அண்ணாமலை செட்டியாரை அண்ணாமலை அரசர் என்றுதான் கூறுவார்கள். அவருடைய மகனை அரசர் முத்தையவேள் என்றுதான் கூறுவார்கள். ஆக அவர்கள் கடல் கடந்து வணிகம் செய்த காரணத்தினால் பெரும் பொருளை ஈட்டி ஒரு மன்னனுக்கு இணையான வாழ்க்கையை நடத்தி இருக்கிறார்கள். அந்த வகையில் கடல் வாணிகத்தில் சிறந்து விளங்கிய மாநாய்க்கனுடைய மகன் அல்லவா, மாநாய்க்கனுடைய மகளான கண்ணகியை மணந்தவனல்லவா இந்த கோவலன். அவன் மன்னனுக்கு இணையாக வேத்தியல் கூத்தை கண்டுகளிக்க மாதவியின் ஆட்டத்தை காண்பதற்காக வருகிறான். அந்த மாதவியின் ஆட்டத்தில் 12 வயது நிறைந்த மாதவியின் ஆட்டத்தில், அதாவது 5 வயதில் கல்வியை தொடங்கி 12 வயதில் கல்வியை நிறைவு செய்து பொது இடத்தில் நாட்டிய அரங்கேற்றத்தை செய்த அந்த மாதவியின் ஆட்டத்தில் தன்னை மறக்கிறான். மாதவியினுடைய ஆட்டம் எப்படி இருந்தது என்றால் மன்னனை அப்படியே கவர்ந்தது என்று கூறுகிறார் திரு இளங்கோ. இந்த மாதவியினுடைய ஆட்டத்திற்கு 1008 களஞ்சி பொன்னை பரிசாக வழங்குகிறான் சோழ மன்னன். அதோடு மட்டுமல்லாமல் இந்த மாதவி எந்த வம்சத்தில் வந்தவள் என்றால் தேவலோகத்தில் ஊர்வசி என்பவள் நாட்டிய மங்கையாக இருந்தாள். அவளுடைய காலத்தில் இருந்தே இந்த நாட்டிய பரம்பரையை சேர்ந்தவர்கள் பூலோகத்திற்கு வந்து நாட்டியம் ஆடுகிறார்கள். அந்த நாட்டிய பரம்பரையில் வந்தவள்தான் சித்திராபதி. அந்த சித்திராபதியின் மகள் மாதவி. இந்த மாதவி ஊர்வசிக்கு இணையாக நாட்டியம் ஆடிய காரணத்தினால் இவளுக்கு ஒரு தனி தகுதியை சோழ மன்னன் கொடுக்கிறான். அந்த காலத்தில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு நாட்டியம் ஆடக்கூடிய பெண்கள் ஒருவனை திருமணம் செய்து ஒருவனுக்கு ஒருத்தியாக வாழ்க்கை நடத்தாதவர்கள். அவர்களை இளங்கோ என்ன சொல்லுகிறார்? பதியிலி பெண்டிர். பதி என்றால் கணவன் என்று பொருள். கணவன் இல்லாத பெண்கள் என்று குறிப்பிடுகிறார்.
ஆக இந்த மாதவிக்கு கணவனோடு வாழுவதற்கு தகுதி இல்லாதவள் என்று ஒதுக்கப்பட்ட குடியில் தோன்றிய இந்த மாதவிக்கு ஒருவனுக்கு ஒருத்தியாக வாழக்கூடிய உரிமையை அவளுடைய ஆட்டத்தின் சிறப்பை கருதி சோழ மன்னன் வழங்கி இருக்கிறான் என்றால் 7 ஆண்டுகளில் அவள் கற்ற கல்வியானது அவளை தன்னுடைய தாழ்ந்த குடியிலிருந்து உயர்ந்த குடிக்கு உயர்த்தி இருக்கிறது என்று பொருள். இந்த காலத்தில் ஒரு அரங்கம் அமைப்பது என்றால் அதற்கு ஒரு பொறியியல் வல்லுநர் தேவைப்படுவார். அவர் அதற்காக ஒரு வரைபடத்தை வரைந்து அந்த வரைபடத்திற்கு ஏற்றாற்போல எந்த அளவிற்கு தூண் எழுப்ப வேண்டும், அந்த தூணில் எந்த அளவிலான கம்பிகளை நாம் பொருத்த வேண்டும், சிமெண்ட் கலவை எந்த அளவில் இருக்க வேண்டும், பூமிக்கு கீழ் எவ்வளவு ஆழத்தில் அந்த தூண் இறக்கப்பட வேண்டும் என்று ஒரு பொறியியல் வல்லுனர், அதாவது 4 ஆண்டுகள் பொறியியல் கட்டடக்கலையில் தேர்ச்சி பெற்ற ஒருவர் இந்த அரங்கத்தை அமைக்கிறார். ஆனாலும் இந்த அரங்கங்கள் பல அந்த பொறியியல் வல்லுனரின் கணக்கு பிழையாலோ அல்லது நிலவியல் வல்லுனர் நிலத்தை பற்றி கூறிய அந்த கணக்கு பிழையாலோ அந்த அரங்கங்கள் சாய்வதை நாம் பார்க்கிறோம். பல கட்டடங்கள் அண்மை காலத்தில் இடிக்கப்பட்டதை நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த மாதவி அரங்கேறிய ஒரு அரங்கத்தை இளங்கோ காட்டுகிறார். அந்த அரங்கம் எந்த இலக்கணத்திற்கு உட்பட்டு அமைந்திருக்க வேண்டும் என்றும் கூறுகிறார். இப்போதும் ஒரு நாடக மேடை என்றாலோ நாட்டிய அரங்கம் என்றாலோ 2 வாயில்கள் இருக்கும். இளங்கோ கூறுகிறார், ஒரு நாட்டிய அரங்கம் என்றால் அதற்கு 2 வாயில்கள் அமைக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று கூறுகிறார். நாட்டியம் ஆடுவதற்கு நாட்டிய அரங்கத்திற்கு வரக்கூடியவர்கள் உள்ளே வரக்கூடிய வழி, நாட்டியம் ஆடிக்கொண்டிருப்பவர்கள் அல்லது நாடகம் நடித்து கொண்டிருப்பவர்கள் அந்த காட்சியின் இடையில் வெளியில் செல்ல வேண்டும் என்றால் வெளியில் செல்லுவதற்கு ஒரு வழி என்று 2 வழி அமைக்கப்படுவது கட்டாயம் என்று இளங்கோ குறிப்பிட்டிருக்கிறார். இதை சிலப்பதிகாரத்திற்கு உரை வழங்கிய அடியார்க்கு நல்லார் 2 வாயில்களை கொண்டதாக அந்த காலத்தில் அரங்கம் அமைந்திருந்தது என்று குறிப்பிடுகிறார். அரங்கத்தை எந்த இடத்தில் வேண்டுமென்றாலும் அமைத்து விடலாமா என்றால் முடியாது. கலர் நிலத்தில் அரங்கம் அமைக்கக்கூடாது என்று அடியார்க்கு நல்லார் கூறுகிறார். அப்படி என்றால் எப்படிப்பட்ட நிலத்தை தேர்ந்தெடுத்து அரங்கம் அமைக்க வேண்டும் என்று அவர் கூறுகிறார் என்றால், அப்படின்னா அரங்கம் என்பது மணல் திட்டு என்ற பொருளை குறிக்கும். தமிழகத்தில் திருவரங்கம் என்று ஒரு ஊர் இருக்கிறது. அதை தற்காலத்தில் ஸ்ரீரங்கம் என்று சொல்லுகிறோம். அரங்கம் என்றால் மணல் திட்டு என்று பொருள். காவிரிக்கும் கொள்ளிடத்திற்கும் இடையில் அமைந்துள்ள மணல் திட்டு அரங்கம். அந்த அரங்கத்தில் திருமால் பள்ளி கொண்டிருக்கின்ற காரணத்தால் அதற்கு திரு என்ற அடைமொழியை கொடுத்து திருவரங்கம் என்று நாம் குறிப்பிடுகிறோம். ஆக அரங்கம் என்றால் மணல் திட்டு. அந்த மணல் திட்டில் அமைக்கப்படக்கூடிய அரங்கம் அந்த நிலத்தின் தன்மையை அறிந்து அமைக்கப்பட வேண்டும் என்று இளங்கோ சொல்லி இருக்கிறார். அதற்கு அவர் ஒரு காரணத்தை சொல்லி இருக்கிறார் பாருங்கள். அரங்கம் அமைப்பதற்காக தூண் எழுப்பும் போது ஒரு பள்ளத்தை தோண்டுகிறோம் அல்லவா, அந்த பள்ளத்தை தோண்டும் போது எவ்வளவு மணலை வெளியே எடுத்து வைக்கின்றோமோ அந்த மணலை மீண்டும் அந்த பள்ளத்தில் நிரப்பினால் மணல் மீதி வரக்கூடாது, அல்லது மணல் குறைவாக இருந்து பள்ளமும் தெரியக்கூடாது. அப்படிப்பட்ட நிலத்தை தேர்வு செய்து அந்த இடத்தில் தான் அரங்கம் அமைக்க வேண்டும் என்று இளங்கோ கூறியிருக்கிறார். அதற்கு 16ஆம் நூற்றாண்டில் அடியார்க்கு நல்லாரும் அழகிய உரை வழங்கி இருக்கிறார் என்றால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டடக்கலையில் ஒரு கட்டடத்தை அமைப்பதற்கு முன்பாக என்ன நடவடிக்கைகளை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதை திட்டமிட்டு செய்திருக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. ஆக
5 வயதில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு நம்முடைய கல்வி முறை தோன்றியிருக்கிறது. பள்ளி கல்விக்கு இணையான கல்வி முறை 7 ஆண்டுகள் நடைபெற்றிருக்கிறது 2000 ஆண்டுகளுக்கு முன்பே. 12 வயது ஆன நிலையில் 5ஆம் வயதில் தொடங்கிய கல்வி 7 ஆண்டுகள் நிறைவு பெற்ற நிலையில் 12ஆம் வயது நிறைவு பெற்ற நிலையில் அது நாட்டிய அரங்கேற்றமாக அல்லது இலக்கிய அரங்கேற்றமாக அல்லது நாடக அரங்கேற்றமாக அது வெளிப்பட்டிருக்கிறது என்றால் 7 ஆண்டு கல்வி முறை 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்திருக்கிறது என்று பொருள். அந்த கல்விக்கு உட்பட்டு அரங்கேற்றம் செய்யக்கூடிய மேடை எந்த நிலத்தில் அமைக்கப்பட வேண்டும் என்று பொறியியல் வல்லுநர்களால் நிலவியல் வல்லுநர்களால் ஆராய்ந்து முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இளங்கோ கூறியிருக்கிறார் என்றால் நம்முடைய தமிழகம் கல்வி நிலையில் பொறியியல் நிலையில் எவ்வளவு உன்னதத்தில் இருந்திருக்கிறது என்பதற்கு இந்த சிலப்பதிகாரம் என்ற இலக்கியம் சாட்சியாக விளங்குகிறதல்லவா? நன்றி, வணக்கம்.